மண்ணீரல் சூப் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தனியாத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த அளவுங்கள்லாம் ஒரு துண்டு மண்ணீரலுக்கு தான். மண்ணீரலை ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு அந்த மேல் தோல் வெள்ளையாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கருவேப்பிலை போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் போட்டு செவந்ததும் வெங்காயத்தை போட்டு நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அது பச்சை வாசனை போனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பவுடருங்களை ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டுக்கோங்க. நம்ம வச்சிருக்க மண்ணீரலை போட்டு வதக்கிட்டு அதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 2 விசில் வந்தோடனே நிறுத்திடுங்க. இது கடாயில் போடலாம், ஆனால் கடாயில் போட்டால் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. குக்கர் ஒரு 2-3 விசில் வந்த உடனே கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டோம்னா சூப் ரெடி. இது எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.